ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன புள்ள அப்பாட்டே கண்டிஷன் சொல்லுத? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி நான் வேலைக்கு போகாம கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும். உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, அப்பா செய்த. எனக்கு கல்யாணம் நடக்கும்போது அக்காக்கும் கல்யாணம் நடக்கணும். அப்பா என்ன இவ? பாத்தீங்களாப்பா எப்படி கிண்டுக்க முண்டுக்க பேசுதானு? ஹே புள்ள, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? அவ சரியா தாண்டி சொல்லுதா. மூத்தவ இருக்கும்போது இளையவளுக்கு பண்ணுதானேன்னு எனக்கும் மனசு உறுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. தென்றலே நல்ல முடிவா தான் சொல்லுதா. ஏய் கிழவி, அவ ஏதோ சாக்குன்னு அலையுதா, நீ அவ கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க. ஏய் தென்றலே, நடக்காதது சொல்லி உன் கல்யாணத்தை நிப்பாட்டு பாக்குதியா? ஏன் நடக்காது? நடக்கும். உனக்கும் எனக்கும் ஒரே மேடையில தான் கல்யாணம் நடக்கணும். ஐயோ, அது எப்படி புள்ள? நடக்காது புள்ள, வேண்டாம். நீ வேற ஏதாவது கண்டிஷன் சொல்லு, அப்பா செஞ்சிருவாங்க. அப்பா, அக்காக்கு கல்யாணம் நடக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இப்பவே மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிங்கப்பா. முகூர்த்த தேதியெல்லாம் குறிச்சாச்சுல, அதுலயே 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைங்க. என்னால சேது என்னமோ மலைய புரட்ட சொன்ன மாதிரி யோசனை செய்யுத. மாப்பிள்ள தானே பார்க்க போற. சேது, மாப்பிள்ள எங்க கிடப்பான் எப்படி கிடப்பான் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. 1க்கு 10 பேர்கிட்ட சொல்லி வச்சு எப்படியாச்சும் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து முடிவு செய்ய. கேள்வி, எனக்கு கல்யாணம் நடக்கும் போது நடக்கட்டும். அவ சொல்லுதானு அப்பாவை அவசரப்படுத்தாதீங்க. தென்றலே, எனக்கு கல்யாணம் ஆகும் புள்ள, முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும், ஆனா நாங்க சொல்றதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? நான் சொன்னா சொன்னதுதான். அப்பதான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துப்பேன். சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிடுதேன். ரொம்ப சந்தோஷம் புள்ள. அப்பா, நீங்க மாப்பிள்ளைய பாருங்க. நீங்க யாரு சொன்னாலும் நான் கட்டிக்கிறேன். தங்கச்சி கல்யாணம் நடக்கிற தேதியிலேயே எனக்கும் நடத்தி வைங்க. சொல்றீ தங்கம். சரி, மாப்பிள்ள பாக்குறேன். அப்பா, அவளை எப்ப பாக்கிய? உங்ககிட்டயே கண்டாசனை போட்டால, அவட்ட பேசாதீங்க. கோச்சுக்காதக்கா, எப்பவும் நம்ம 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்லுவல. கல்யாணமும் ஒரே மேடையில நடக்கட்டும். சரி சரி, நான் ஒண்ணு கோச்சுக்கல, ஐஸ் வைக்காத. அது சிரிச்சுக்கிட்டே தான் சொல்ல. சிரிச்சிட்டேன், போதுமா? என் அக்கா சிரிப்பு இப்படிலாம் இருக்காது. நல்லாதான் சிரிய. போப்புல, எனக்கு சிரிப்பே வரல. சரி, நான் சிரிக்க வைக்கிறேன். ஏய், என்ன புள்ள பண்ண போற? அன்பின் மடியிலே குழந்தைகளான கண்ணீர் என்பதே என்றும் இல்லை. பூவின் பாதம் போல் இதயம் நிகழும் வலிகள் என்பது இருக்காதே. சொர்க்கம் என்பது தொலைவினில் இல்லை, சொந்தம் கூடிடும் என்னாலுமே. உறவு கூடி வாழும் போது வாழ்க்கை என்றும் சலிக்காதே. கோவலரில்லா வீடுதானே கோயிலை போனாலும் விளையாடுறத பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயா வணக்கம். வாழைய தவிசினாதா, உனக்கா தானே காத்து கிடக்க. எப்படில இருக்க?
எனக்கு என்னையா குறைச்சல்? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கையா. முதல்ல உட்கார்ல. சரிங்கய்யா. தண்ணி குடியில. நல்லதுங்கய்யா. என்ன தவசியே? அம்மா ஆ, வணக்கம்மா. ஆ, உட்காருப்பா. எப்படி இருக்க தவசி? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. ஆ, சரி. ஐயா, பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன எதுக்குங்கய்யா வர சொல்லியிருக்கீங்க? ஆமாயா, சின்னவளுக்கு எதிர்பார்க்காம என் சிநேகித பையனுக்கு பேசி முடிச்சிட்டோம். நல்ல விஷயம்தான். பொண்ணுக்கோ பையனுக்கோ மாலை பூத்துருச்சுன்னா எங்கிட்டாவது முடிவாயிரும். என் சின்ன பொண்ணு அக்காவுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கணும் ஒத்த கால நிக்கா. என் ஆத்தாவும் அதுதான் சரிங்கிறாங்க. ம், சரி, ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே முகத்துல வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் என்னையா செய்யணும் அதை சொல்லுங்க. இல்ல என்னப்பா தரகர் தொழில் செய்தவ இப்படி பேசுத? ஆ? துளசிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும் தான் உன்ன வர சொன்னேன். துளசி அம்மாவுக்கா? என்னது துளசி அம்மாவுக்கான்னு வான்னு வாய பொழக்க? ஏன் என் பேத்திக்கு மாப்பிள்ள கிடைக்காதா? அது அது இல்லம்மா. இங்க பாரு, உன்னால முடியும்னா சொல்லு, இல்லன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இரு. கிளம்பு. நாங்க வேற ஆளை பாத்துக்கிட்டோம். சும்மா எதுக்கு எடுத்தாலும். ஏமா கோவப்படுதியே? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ 1000 சொன்ன. ஏல சேதுபதி, உனக்கு இவனை விட்டா வேற தரகர் யாரும் தெரியாதா? எப்ப பார்த்தாலும் இவனை புடிச்சுக்கிட்டே தொண்ணாந்துக்கிட்டு கிடக்க. அம்மா, நம்ம தவசினாதம்மா. இவனை விட்டுட்டு யார பார்க்க சொல்லுத? நான் பேசிக்கிறேன், நீ பேசாம இரு. இங்க பாரு தவசினாதா, இத்தனை நாள் நம்ம ஜெலிச்சு பார்த்த மாதிரி மாப்பிள்ள பார்க்க வேணாம். நல்ல ஆளுங்களா கூட்டிட்டு வா. துளசியை புரிஞ்சுக்கிறவனா கிடைச்சா போதும். என்னையா புதுசா சொல்லுதியே? அப்படித்தானே இம்புட்டு நாளும் பார்த்தோம். இந்த பாரு, நீ எப்படி பாத்தியோ எனக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு போனேன்னா மாப்பிள்ளையோட தான் வரணும் சொல்லிவிட்டேன். நீ வேற ஏமா அவனை பயப்பட வைக்கிற? அதெல்லாம் பாத்துக்கிடுவான். தவசிநாதா, உன்ன மாதிரி 10 தொழில்காரன்ட்ட விவரத்தை சொல்லு. எங்கிட்டயாவது எப்படியாவது ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொண்டு வந்துடு. அது உன் பொறுப்பு. அதுக்கு என்னையா பாத்துடலாம் ஐயா. இன்னொன்னு சொல்லுதான் கேட்டுக்கோ. சொல்லுங்கய்யா. யாரு துளசிக்கு மாப்பிள்ளை முடிவு பண்ணி கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்ன தரேன்னு ஒரு சேக்காளி கிட்ட சொல்லிடு. 1 லட்சம் ரூபாயா? ஆமால. ஏல சேதுபதி, உனக்கு என்ன கோட்டி பிடிச்சு போச்சா? 1,00,000 ரூபாய் தரேன்னுதா? பரவாயில்லம்மா,